அன்பார்ந்தவர்களே, புனிதர் வளனார் தம்முடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பி எத்தனை நூற்றாண்டுகள் ஆயிற்றோ தெரியாது. இப்பொழுது திருமகன் பிறக்க அங்கு வரவேண்டி இருக்கிறது. ஆனால் அவருக்கு அங்கு இடம் இல்லை. அதனால் புனிதர் வளனார் எவ்வளவோ துன்பமுற்று வேதனை அடைந்து அந்த வேதனையை மனதிலே பொங்கும்படியாக செய்து அதன் மூலமாக அவர் வருந்தி புலம்புகின்ற ஒன்றை நாம் பார்க்கின்றோம். நான் செய்த குறைதானோ நகரே செய்த நவைதானோ, தான் செய்த விதிதானோ தரணி காக்க தற்பலன் ஈங்கு, ஊன் செய்த உடலுடைய இடம் ஒன்று இல்லை உலகில் எனாம், தேன் செய்த பூவுயர்த்தோன் அரற்றி விம்மி திரிவானாம் என்று மகவரல் படலத்திலே இறையடியார் வீரமாமுனிவர் புனிதர் வளனாருடைய மனக்குறையை தெளிவாக காட்டுகிறார். தேன் கொண்ட மலர்கொடியை ஏந்திய சூசை, நான் செய்த குறைதானோ இந்த நகரமே செய்த பாவந்தானோ, ஆண்டவன் தானே செய்த அமைப்புத்தானோ, தானாய் நிலைபெறும் ஆண்டவன் இவ்வுலகத்தை மீட்டு காக்கும் பொருட்டு ஊனால் ஆகிய உடலோடு வந்து பிறக்க இவ்வுலகில் இடம் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று புலம்பி விம்மி திரிவதானான் சூசை. அதாவது, எனது குற்றமா, இந்நகர் புரிந்த பாவமா, இது ஆண்டவனின் திருவுளமா, உலகை காக்க ஊனுடல் பூண்டு வரும் இறைமகன் பிறப்பதற்கு இவ்வுலகத்தில் இடமொன்றும் கிடைக்கவில்லையே என்று தேன் சிந்த மலர் ஏந்திய சூசை விம்மலோடு புலம்பித்து இருந்தார். நான் செய்த குறைதானோ நகரே செய்த நவிதானோ, தான் செய்த விதிதானோ தரணி காக்க தற்பரன் நீங்கு, ஊன் செய்த உடலோட இடமொன்றில்லை உலகிலனாம், தேன் செய்த பூவுயர்த்தோன் அரற்றி விம்மி தெரிவானாம் என்று பாடுகிறார். புனித வளனார் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். பெரும் கூட்டம், தங்குவதற்கு இடமில்லை. திருமகன் பிறப்பதற்கு மாட்டுத்தொழுவம் தான் கிடைக்கின்றது. அவரால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தெரு தெருவாய் திரிந்து இடம் கிடைக்காதா இடம் கிடைக்காதா என்று தேடி திரிந்து, இப்படி ஆயிற்றே, இது ஏன், நான் தவறு செய்து விட்டேனா, இந்த நகரம் பாவம் செய்து விட்டதா, அல்லது இறைவனே இப்படி ஒரு திருமணம் கொண்டானா என்றெல்லாம் மனதிலே வேதனை பொங்கி எழ கடல் அலையென அவருடைய மனம் தடுமாறுகிறது. புலம்பி விம்மி திரிவானாம் என்று இதனை பாடுகின்றார். ஆகவே இறைமகன் பிறப்பதற்கு இடமில்லை என்பது போல நம்முடைய பல்வேறு கவலைகளினால் அந்த திருமகன் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு இடமில்லை என்று சொன்னால் அது எத்தனை வேதனை மிகுந்ததாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்க.